திரு கோபண்ணா, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். நாட்டில் வன்முறையும் வெறுப்புணர்வும் அதிகரிச்சிருச்சு, அதனால இந்தியாவை ஒருங்கிணைக்க இந்தியா கூட்டணி தேவை அப்படின்னு சொல்லி அதை வடிவமைச்சு கொண்டு போனீங்க. ஆனால் இப்போ இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதே ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியமாயிருச்சு. இந்தியாவை நாங்கள் ஒருங்கிணைப்போம்னு சொல்லி ஆரம்பித்த இந்த கூட்டணியின் நிலை ஏன் இப்படி இருக்கு இன்னைக்கு? இல்லை, இன்னைக்கு 10 ஆண்டு கால பாஜக மோடி ஆட்சிக்கு எதிராக, மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக இந்தியா கூட்டணி 26 கட்சிகள் ஒன்று சேர்ந்து அது தொடங்கப்பட்டது. நீங்கள் சொன்னபடி பாட்னா, பெங்களூர் என்று தொடர்ந்து பல டெல்லி வரைக்கும் கூட்டம் நடத்தணும். அதில் மோடியை எதிர்க்கிற கூட்டணி இந்தியா கூட்டணி தான். அந்த கூட்டணியில் மம்தா பானர்ஜி இருந்தாங்க, ஆம் ஆத்மி இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. இன்னைக்கு மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும், இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சி எதுவாக இருந்தாலும் அதில் தீவிரத்தன்மை காட்டுவார்களே. ஆனால் அவர்கள் அந்த முயற்சியில காங்கிரசினுடைய துணை இல்லாமல் இந்தியா கூட்டணியில பங்கு பெறாமல் மோடியை எப்படி வீழ்த்த முடியும்? அப்படி மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதில் மம்தா பானர்ஜிக்கோ அல்லது ஆம் ஆத்மிக்கோ ஏதாவது தீவிரமான ஒரு உணர்வு இருக்குமே ஆனால் அவர்கள் இந்தியா கூட்டணியில தான் இருக்கணும். இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேற நிர்பந்தத்தை கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு தெரியாதா? இப்போ கோபண்ணாவுக்கோ காங்கிரஸ் தலைவர்களுக்கோ ஒரு கருத்து இருக்கும் போது அந்த கட்சி தலைவர்களான மம்தா பானர்ஜிக்கோ பகவந்த் சிங் மானுக்கோ ஒரு கருத்து இருக்காதா? அவங்களுக்கு அவங்க வலிமை தெரியாதா? இல்ல நீங்க அகில இந்திய அளவில் ஒரு பெரிய முயற்சி எடுத்து 26 கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணியுடைய தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கிறார். அதில் நிதிஷ்குமார் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக, கன்வீனராக இருக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி நடந்தது. அது அவருடைய ஒப்புதல் பெறாமல் நிலுவையில் இருக்கு. ஆக இந்த கூட்டணியில் இருக்கிற யாராவது மோடியை எதிர்ப்பது வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கணும். அதை விட்டு இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறுவார்களானால், இந்தியா கூட்டணியை பலகீனப்படுத்துவார்களானால் அவர்கள் மோடிக்கு ஆதரவாக ஏதோ ஒரு வகையில் செயல்படுகிறார்கள் என்ற முத்திரை தான் குத்தப்படும். ஆக மோடிக்கு எதிரான வாக்கு வங்கி கொண்ட ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கும். அதற்கு இடையூறாக இப்படி மம்தா பானர்ஜி போன்றவர்கள், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் செயல்படுமேயானால் அவர்கள் மோடியை வீழ்த்துவோம் என்று சொன்னதில் அவர்கள் உண்மையிலேயே அந்த உண்மை மனப்பூர்வமாக சொன்னார்களா அல்லது ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து விட்டு இன்னைக்கு வெளியே போறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் மோடிக்கு ஆதரவாகத்தான் தெளிவா சொல்றாங்க. நாங்க பார்ட் ஆஃப் இந்தியா அலையன்ஸ், அதுல மாற்று கருத்து இல்ல. இந்தியா கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வைக்கணும்னு முன்மொழிந்ததே நான் தான் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இன்னமும் நான் அலையன்ஸ்ல இருக்கேன், ஆனா நான் மேற்கு வங்கத்துல தனியா போட்டிடுவேன், நான் பஞ்சாப்ல தனியா போட்டிடுவேன். இது பாஜகவுக்கு இதை விட ஒரு ஆதாயமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கவே முடியாது. அதாவது பாஜகவை வீழ்த்துவதில் உங்களுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் இணைத்து கொண்டு மம்தா பானர்ஜி செயல்பட்டு இருக்கணும். அது செயல்படல. குறைந்தபட்சம் காங்கிரஸையாவது அவர்கள் கூட்டணியோட இருந்து செயல்படுவார்களே ஆனால் மோடியை வீழ்த்துவதில் அவருக்குள்ள அக்கறையை நாம புரிந்து கொள்ளலாம். சரி, நீங்க சொல்றீங்க ஒற்றுமையோட செயல்படணும்னு. மம்தா பானர்ஜி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்ரா போறாரு, மேற்கு வங்கத்தில் அவர் பயணம் செய்கிறாரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அங்கமான நான், சகோதரி நான் இந்த மாதிரி இந்த மேற்கு வங்க மாநிலத்துக்கு வரேன்னு குறைந்தபட்ச ஒரு மரியாதை கூட எனக்கு தரல அப்படின்னா, அப்ப ஒரு குறைந்தபட்ச ஒற்றுமையை கூட ராகுல் காந்தியோ காங்கிரஸும் விரும்பாத நிலையில மம்தா பானர்ஜி மட்டும் அதை விரும்பணும், ஆம் ஆத்மி அதை விரும்பணும்னு காங்கிரஸ் எதிர்பார்க்குதா? தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்டிருக்கிற அந்த இந்திய ஒற்றுமை பயணம் இருக்க, நீதி பயணம், நியாய யாத்திரை, அது நியாய யாத்திரா அது இந்தியா கூட்டணி சார்பாக நடத்தப்படல. அது காங்கிரஸ் கட்சி சார்பாக நடத்தப்படுகிறது. குறைந்தபட்சம் எனக்கு ஒரு தகவல் சொல்லலாமே, நான் இந்திய கூட்டணியில பயணிக்கிறேன். கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்காக காரணத்தை தேடிக்கொண்டிருந்த போது இந்த காரணத்தை மம்தா பானர்ஜி சொல்லுகிறார். இது என்ன சாதாரண விஷயம்? இது அழைக்கப்பதும் அழைக்காதது வச்சுதான் அவர் முடிவு பண்றாரா? சரி, நான் கேட்கிறேன். அதுக்கு வேற ஏதோ காரணங்கள், நல்ல லாஜிக் சொல்றீங்க. நான் சொல்றேன், நான் கேட்கிறேன் திரு கோபண்ணா, சந்தேகத்துக்குலாம் கேட்கிறேன். இந்திய ஒற்றுமை பயணம் பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியில தொடங்குச்சு இல்ல? முக ஸ்டாலின் போனார்ல, கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போனாங்கல்ல. காங்கிரஸ் யாத்திரைன்னு யாராவது நீங்க கூப்பிடாம இருந்தீங்களா, இல்ல அவங்க வராம தவிர்த்தாங்களா? இல்ல எனக்கு மம்தா பானர்ஜி ஏன் கூப்பிடலன்றது எனக்கு தெரியாது. அது இல்ல அது காங்கிரஸ் தலைமை
அணுகுமுறையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை மம்தா பானர்ஜியை மிக உயர்ந்த நிலையில் தான் எங்க கூட்டணியில வைத்து அவரை மதித்து ஜெயராம் ரமேஷ் சொன்னாரு, முக்கியமான தூணுன்னு சொன்னாரு. அவர் வந்து தூணை தவற விட்டீங்க. இல்ல அது குறித்து இன்னும் இதோட இது மம்தா பானர்ஜி இது இறுதியான இந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நான் சொல்லல. காலப்போக்கில் இன்னும் நாட்கள் இருக்கிறது, மறு சிந்தனை ஏற்படலாம், மறுபடியும் இது மாதிரி எல்லாம் வரும், உரசல்கள் வரும். இந்த உரசல்கள் விரிசலாக மாறாது. நிச்சயம் மோடியை வீழ்த்த வேண்டும் என்று யார் யார் தீவிர முனைப்பு காட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்தியா கூட்டணியின் மூலமாக காங்கிரஸ் துணை கொண்டுதான் மோடியை வீழ்த்த முடியுமே தவிர காங்கிரஸ் துணை இல்லாம தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு இல்லாம மோடியை வீழ்த்த எந்த சக்தியால முடியாது. ஓகே திரு குமரகுரு, இது வெறும் உரசல் தான், விரிசல் கிடையாது. இன்னும் நாட்கள் இருக்கு. மம்தா பானர்ஜியோ ஆம் ஆத்மியோ திரும்ப எங்க பக்கம் வருவாங்க, அதே வலிமையான கூட்டணி மோடியை நிச்சயம் வீழ்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எங்களுக்குள்ள கூட்டணி கிடையாது, முடிந்து விட்டது, நாங்க தனியாக தான் நிற்க போகிறோம். அது உரசலா? உரசல் என்ன தெரியுங்களா? அவங்க 4 கேட்குறாங்க, நாங்க 2 சொல்றோம். அதுக்குள்ளே எங்களுக்கு பேச்சுவார்த்தை வரல, சரியா வரல, இப்படியே போனா சரியா வராது, அப்படி தடித்த வார்த்தைகள் வந்த உரசல். நாங்க வெளியில வந்துட்டோம், நாங்க தனியா நிக்க போறோம். இல்ல வெளியில வந்துட்டோம் இல்ல, ஐ அம் a part of India Alliance. அந்த கூட்டணி பேர் வச்சதே நான் தான். அதான் நான் சொல்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எது மெயின்? வெஸ்ட் பெங்கால்ல நாங்க தனித்து நிக்க போறோம். காங்கிரஸ் இடம் கிடையாது. 2 சீட்டு கொடுத்து ஜெயிச்சாங்க, 2 சீட்டு அதே கொடுக்குறோன்னா வேணான்ட்டாங்க, போட்டோம். 5.7% வாங்கியிருக்காங்க போன தடவை, நாங்க 43 வாங்கியிருக்கோம். அவங்க தெரிஞ்சு நடந்துக்கணும், நாங்க வரக்கூடாது. இன்னொன்னு இந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இருக்கா பாருங்க, 2 இந்த டெரிக் ஓப்ரியன் சொல்றாரு இந்த இந்தி கூட்டணி உடைவதற்கு காரணமே, முதல் காரணம் 2 பேர் டிட்ராக்டர்ஸ்ன்னு. ஒருத்தர் பிஜேபி எல்லாருக்கும் தெரியும், இன்னொன்று ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. இன்னொரு 3 காரணங்கள் பிரிவதற்கு காரணம் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. அப்போ என்னன்னா, இந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னது யாரு? அவங்க கட்சி எம்பி. அப்போ யார் அங்கே சொல்றது? இப்போ கூட ஒரு இடி தாக்கி ரத்தம் வரும்போது கூட இது ஆட்சி என்ன ஆட்சின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தது சௌத்ரி. அவர் தான் காங்கிரஸ் தலைவர். இப்படி முரண்பாடு. நாங்கள் என்ன சொல்றேங்க, அந்த கூட்டணி சௌத்ரி அதை கண்டிக்கணுமா வேணாமா? நீங்க சொல்லுங்க. சௌத்ரி அதை கண்டிக்கணுமா வேண்டாம்? சௌத்ரி கண்டிச்சத இவங்க என்ன சொல்றாங்க, அவர் பிஜேபி இல்ல கண்டிக்கணுமா வேணாமாங்க? கண்டிக்கணும். அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பிஜேபி, இவரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து காங்கிரஸ் மாதிரி எங்களுக்கு தெரியல, பிஜேபியா மாறிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்ற. நான் என்ன சொல்றேங்க, இந்தி கூட்டணி நல்லா இருக்கட்டும், ஆனால் இந்தியா கூட்டணி இல்லையா, அது அலையன்ஸ்னா கூட்டணி அதான் வரும். அந்த கூட்டணி வந்து எதிர்க்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்தை சரியில்லை, நாங்க எதிர்க்கிறோம், நாங்க வந்தா இதை கொண்டு வருவோம், அதை கொண்டு ஒரே வியூகம், மோடி இருக்கக்கூடாது, நாங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்ன ஒற்றை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இன்னொன்னு, கூட்டணி சேர்றதுல யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏன் இந்த கூட்டணியோட தாக்கம் ஏன் அவ்வளவா தெரியலன்னா, இந்த உடையறதுலாம் தெரியலன்னு சொன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேருமே அங்க இருக்காங்க கூட்டணியில. திமுக கூட கூட்டணியில் இருக்க அத்தனை பேர் அங்க இருக்காங்க. சில ஸ்டேட்ல எப்படின்னா, இப்போ அதிமுகவும் திமுகவும் இந்த ஊர்ல மெயின் பெரிய கட்சி தமிழ்நாட்டில், இந்த 2 கட்சியோட தலைவர்களும் போய் டெல்லியில போய் கைகோத்து நின்று நாங்கள் 2 பேரும் ஒன்றா நிற்க போகிறோம், ஒரே கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லி இங்கே இருந்தால், தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்களா, அதிமுக திமுக தொண்டர்கள், அவங்க இணைய முடியுமா? அதுதான் நாங்கள் சொல்கிறோம், பொருந்தாத கூட்டணின்னா கோவத்தில் சொல்லல, லாஜிக்காக சொல்கிறோம். டெய்லி வெட்டு குத்து நடக்குது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும். இங்கே கேரளாவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி சாகுறாங்க. இப்படி தொண்டர்கள் ஒற்றுமையா ஆக முடியாது, தலைவர்கள் ஒன்றும் ஆகலாம், தொண்டன் வந்து எப்படி ஒற்றுமையா நாளைக்கு ஒன்னா ஓட்டு கேட்க முடியும்னு தான் சொன்னா இது பொருந்தா கூட்டணிங்கன்னு. அதெல்லாம் இல்ல, நாங்க நல்லா இருக்கிறோம், இதோ பாருங்க எல்லாரும் இழுத்து பிடிச்சி 2 மாசம் இருக்குல்ல, நீங்க அவசரப்படுறீங்க. நானே இப்ப நீங்க தானே கூப்பிட்டீங்க, இந்தி கூட்டணி என்ன ஆகுது நீங்க தானே கூப்பிட்டீங்க, நான் கூப்பிட்டது மேட்டர் இல்ல சார். நீங்க ஏன் சார் அதுக்குள்ள வந்து பிரிஞ்சிருச்சு, வெட்டி குத்திக்கிறாங்க, எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க? காலையில வெளியில வந்து பிஜேபி ஆஃபீஸ் வெளியில வந்துட்டு இந்தி கூட்டணி ஆச்சு திரும்ப நான் கேட்கல, பத்திரிகையில் என்ன போடுறாங்க, உடைந்ததா கூட்டணின்றாங்களே, அந்த உடைந்ததான்னு பேச. 3 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக எப்படி இருந்தாங்க? வேண்டும் மோடி மீண்டும் மோடினாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? எங்க இருக்காங்க? என்னாச்சு? எங்க இருக்காங்க? இல்ல என்ன சொல்லுங்க. இருக்கிறது இல்ல இல்லைங்க, இப்போ என்ன ஆச்சு? இப்போ இங்க இருக்கு, நேத்து வரைக்கும் கையை பிடிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இந்த கூட்டணியே கிடையாது, உள்ள வராதீங்க, இங்க நாங்க திரிணாமுல் காங்கிரஸ் டிஃபெண்ட் பண்ண முடியல, உடனே அந்த ஏரியாக்கு போயிட்டீங்க. என்னது? நான் அதிமுக இல்லைங்க, அதிமுக இந்த கூட்டணி இருந்தது, இருக்குது, சலசல் பொண்ணு இல்லையே இவங்கள மாதிரியா. இங்க பிஜேபி என்ன கேக்குறேன், ரைட், நான் லாஜிக் கேக்குறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு உங்க கையை பிடிச்சு தூக்குன கூட்டணியா தானே இருந்தீங்க, இன்னைக்கு ஒன்னா இல்ல, மாத்தி திட்டிக்கிறீங்க. அதே மாதிரி கோபனா லாஜிக் சொல்றாரு, 2 மாசத்துல நாங்க மறு சிந்தனையாக்கம் பண்ணி திருப்பி இந்த முரண்பாடுகளை கலைந்து கூட்டணியா வருவோம்னு. அதுக்குள்ள உங்களுக்கு ஏன் சந்தோஷம்? லாஜிக் இல்ல, பொருந்தா கூட்டணின்னு போறீங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் பிரச்சனைன்னா அவங்க கட்சி பிரச்சனையா இருக்கலாம். சரி, ஏஏபிக்கு என்ன பிரச்சனை? டெல்லியில நாங்க நடத்த முடியாது, நடத்த முடியாது. இன்னொரு வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் இருங்க, கேரளா
கேரளால கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இப்படி நேருக்கு நேர் எதிரு. ஆமா. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா ஓட்டு கேட்க போறாங்க. 2004ல வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தது யாரு ஆட்சி நடக்க? இதுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தா? கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க. சொல்லுங்க. சரி, கம்யூனிஸ்ட் தான் கொடுத்தாங்க. அப்ப 20 தொகுதியும் கேரளால அவங்க தானே ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கலையா? அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணி சேர்றதுன்றது தலைவர்கள் எடுக்க முடிவு. இது வந்து தொண்டர்கள்ட்ட போய் நின்னு கட்சியில ஓட்டு கேட்க போறீங்க. இங்க அதிமுகவும் தொண்டனும் திமுக தொண்டனும் தோல் மேல தோல் போட்டு கேட்க முடியுமா? ரைட், உங்க பாயிண்ட்க்கு வரேன். கேரளால அவங்க பிரிஞ்சுதான் சார் நிக்க முடியும். அந்த களம் வேற. அவங்க ஒண்ணுக்கு எதிர் நின்னு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒன்னா கூட போய் மேல மத்தியில ஆட்சி அமைப்பாங்க, இல்ல இல்லாம போறாங்க. அது மக்கள் தீர்ப்பு. அப்ப எதுக்கு இந்த கூட்டணி? எல்லாரும் ஜெயிச்சுட்டு ஒண்ணா வாங்க, கூடி நின்னு எல்லாம் சேர்ந்துக்கலாம்னு சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கை தூக்கிட்டு நாங்க நல்ல கூட்டணி நீங்க அப்படி சொல்றது ஸ்ட்ராட்டஜி. நீங்க தான் சொன்னீங்க தனியா நின்னு வர போறாங்கன்னு, வந்துட்டு போட்டாங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி நிக்கிறாங்க? நின்னா பிரிஞ்சு தான் போனோம். நின்னா தொண்டர்கள் ஒண்ணு புரிஞ்சுங்க, எந்த கட்சியுமே தொண்டர்கள் சொல்றதுதான் கட்சியில் நிற்கும். தலைவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, தொண்டர்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லை. அதுவும் எப்படின்னா இரு துருவங்கள். இங்க வந்து திமுகவும் காங்கிரஸ் ஒன்னா சேரலாம், இது அதிமுகவும் காங்கிரஸ் சேரலாம், இதெல்லாம் வேற வேற. ஆனா திமுகவும் அதிமுகவும் தொண்டர்கள் ஒன்னா போய் கைகோத்து நின்று நம்ம ஓட்டு கேட்கலாம்னு சொல்றது எவ்வளவு ஒரு கண்மூடித்தனமான நம்ப முடியாத விஷயமோ, அது மாதிரி திரிணாமுல் காங்கிரஸும் சரி, இங்க கேரளால கம்யூனிஸ்டும் சரி, இப்படிதான் நடக்கும். இன்னும் இது முதலே எங்களுக்கு தெரியும். இது என்ன பெரிய இதெல்லாம் இல்ல. அண்ணன் கோபண்ணா இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காரு வருவாங்கன்னு. வந்தா சந்தோஷம் தான். வந்தாலும் அங்க 2 சீட்டு தான். சரி, இப்ப அவங்களாவது கூட்டணியில 28 கட்சி இருக்கு, நல்லா பேர் சொல்லக்கூடிய பெரிய கட்சிகள். இன்னைக்கு முரண்பாடுகளை பேசுற அளவுக்கு இருக்காங்க. பிஜேபி கூட்டணியில ஏக்நாத் ஷிண்டே தவிர பேர் சொல்லக்கூடிய பெரிய கட்சிகள் யாரு? நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பாத்துக்கிறது இல்ல சார், மக்களுக்கு பதில் சொல்லுங்க சார். இதென்ன உங்களுக்கு எனக்குமான போட்டியா? மக்கள் சார்பா தான் நான் நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அது மக்களுக்கு தெரியும். நீங்க சொன்னீங்கல்ல ஏக்நாத் ஷிண்டே உங்கள்ட்ட பதில் இருக்கா நான் கேக்குறேன். நான் கேக்குறதுன்னா உன்ன கூட்டணி எல்லாம் ஒருத்தர் இல்லன்ட்டு போறார், திரும்பி வருவார், நம்பிக்கையோட பேசுறத கைத்தட்டி ரசிக்கிறீங்க. எங்களுக்கு இன்னும் டைம் கைத்தட்டி ரசிக்கிறா வந்துருவாங்கன்னு சொன்னார்ல, வந்துருவாருங்களா அப்படின்னு. நான் சொல்றேன் கூட்டணி இருக்கும், கண்டிப்பாக அந்த டைம்ல முடிவு பண்ணுவாங்க. இப்போ என்ன அவசரம்? 2 மாசம் இருக்கு. 2 மாசம் இருக்கு. 2 மாசம் அவங்களுக்கு 2 மாசம் டைம் இருக்குன்னா ஏத்துக்க மாட்டீங்க. நாங்களாங்க சொன்னோம், நாங்களாம் ஒன்னா இருக்கிறோம், பிரிஞ்சு போறோம்னு சொன்னோம். நாங்க அப்படியே இருப்போம், தன்னால சேருவோம். இல்ல இன்னொரு ஜோக் என்னன்னா, இப்ப யார போய் கேட்டாலும் இல்ல அண்ணன் தெரியணும், இன்னைக்கு இந்தியா முழுக்க யார போய் கேட்டாலும் அடுத்தது நீங்க தான் வருவீங்கன்னு ஒரு டாக்காது இருக்குல்ல எங்களை பார்த்து. அது நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம், உங்களுக்கு மட்டும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆச்சரியமா பார்க்கலங்க. இல்ல அத கூட அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் என்கிட்ட உள்நோக்க தம்பி, உங்களை நீங்க இல்ல மக்கள் அப்படி சொல்றேன். இவங்க பாருங்க, இவர் சொல்றது எல்லாமே 28 கூட்டணி வந்து இப்படித்தான் இருக்குன்றது எங்களுக்கு முதல்லயே தெரியுங்க. எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை இன்னும். ரைட்.